குட் மார்னிங். வெல்கம் டு அலெஸ்கோ சிடிஎஸ். இப்போ நம்ம க்ரூட் ஆயில் மார்க்கெட் இன்றைக்கி எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி ஒரு சின்ன அனாலிசிஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குது எம்சிஎக்ஸ் க்ரூட் ஆயிலோட நேற்று நடந்த மார்க்கெட்டோடைய ப்ரைஸ் மூவ்மெண்ட். நேற்று மார்க்கெட் 39,080 அப்படின்ற ப்ரைஸில் ஓப்பன் ஆகி 40,000 ரேஞ்சில் மேலே போயிட்டு திருப்பி கீழே ட்ராப் ஆகிருக்கு. திருப்பி ட்ராப் ஆகி கீழே ஒரு சப்போர்ட் எடுத்து திருப்பி மேலே போய் அந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்து மேலேயே க்ளோஸ் ஆகிருக்கு. இது நேற்று மார்க்கெட்டுடைய மூமெண்ட்டு. ஸோ நேற்று மார்க்கெட் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக கீழே வர முடியாமல் மேலே போயிருக்கு. ஆனால் ஓவர் நைட் மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்குன்னா இன்றைக்கி மார்க்கெட் 39,070 to 75 இந்த ரேஞ்சில் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு எதிர்பார்க்கலாம். ஸோ நேற்று ஓப்பன் ஆகி ஓப்பனோட மேலே க்ளோஸ் பண்ணியிருக்கனால மார்க்கெட் நேற்று நைட்டு க்ளோஸ் ஆகிற வரைக்கும் பையிங்கில் இருக்குதுன்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஆனால் இன்றைக்கி ஓப்பன் பண்ணுறது பார்த்திங்கன்னா நேற்று ஓப்பனிங்கை விட கொஞ்சம் கீழே ஓப்பன் ஆகுது. அப்போ என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா பையிங் ப்ரெஷர் மார்க்கெட்டில் கம்மியாக இருக்குது. ஸோ செல்லிங்கு கொஞ்சம் சான்ஸ் அதிகமாக ஆகிருக்கு அப்படின்றது இண்டிகேட் பண்ணுது. ஸோ நேற்று மார்க்கெட் ப்ரைஸ் மூவ்மெண்ட்டு ஸோ இன்னும் 2-3 நாளைக்கு முன்னாடி எப்படி மார்க்கெட் ப்ரைஸ் மூவ்மெண்ட்னா இன்னும் கொஞ்சம் நமக்கு ஒரு தெளிவான ஐடியா கிடைக்கும். ஸோ முந்தாண்டத்து மார்க்கெட் பாருங்கள், அதே மாதிரி இங்கே 39,000 இதே இடத்துல ஓப்பன் ஆகி ஹையில் நேற்று எங்கே ஓப்பன் ஆச்சோ அதே இடத்துல ஓப்பன் ஆகிருக்கு. ஆனால் மேலே நல்லா போயிட்டு திருப்பி கீழே ட்ராப் ஆகிடுச்சு. நேற்று மார்க்கெட் முந்தாண்டத்து மார்க்கெட்டை விட கொஞ்சம் கீழே வந்திருக்கு. ஆனால் மேலே போய் க்ளோஸ் ஆகி இன்றைக்கி கீழேயே இங்கே ஓப்பன் ஆகிறனால செல்லிங்கு சான்ஸ் கொஞ்சம் அதிகமாகிருக்கு அப்படின்றது தெரியுது. ஆனால் மார்க்கெட் இந்த சப்போர்ட்டையும் பிரேக் பண்ணலை. அது இன்னொரு பாயிண்ட்டாக நம்ம நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். 39,050 இந்த இடத்துல மார்க்கெட் சப்போர்ட் ரொம்ப நாளாக எடுத்துகிட்டே இருக்குது. ஸோ இந்த மேஜரான சப்போர்ட்டையும் மார்க்கெட் பிரேக் பண்ணலை. ஸோ இன்றைக்கி என்னென்னா இந்த மார்க்கெட்டை கீழே பிரேக் பண்ணிச்சுன்னா நல்லா கீழே வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது. பட் அதே சமயத்தில் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலேயும் போகலாம். இதை விட முக்கியமானது என்னென்னா இன்றைக்கி நைட்டு க்ரூட் ஆயிலோடைய இன்வென்ட்ரி ரிப்போர்ட் நைட்டு 9 மணிக்கு இருக்குது. ஸோ மார்க்கெட் வெனஸ்டே ஆயில் இன்வென்ட்ரி ரிப்போர்ட்டை யூஎஸ்ஏலேருந்து நியூஸ் வரும். ஸோ அது மார்க்கெட்டில் இன்னும் மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்டையோ கிளியர் டைரக்ஷனையோ நெக்ஸ்ட் வீக்குக்கு கொடுக்கலாம். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி ட்ரேட் நடக்கிறப்ப தான் தெரியும். தேங்க்யூ, பை.